Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Ladies and gentlemen, welcome to Freedom Friday. It's not Good Friday, it's Freedom Friday. And I'll give the explanation by the end of the message. I want you to stick through it. Today is not a day to grieve. Today is a day to celebrate. We do not grieve on independence. Just like that, this day is meant for independence. Independence of mankind, I would say. So I want you to stay with me, listen, underline all the chapters that we are going to go through. Go meditate by yourself. When this is over, you shall be saved. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் விடுதலை வெள்ளி. ஆமென். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இது சாதாரணமாக நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது. மனித குலம் இன்னைக்கு ஒரு நாடு விடுதலை பெறுதுன்னா நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகின்ற நாளை நாம் விடுதலை நாள் என்று சொல்லுவோம், சுதந்திரம் நாள் என்று சொல்லுவோம். இன்னைக்கு இதே நாளில் மனித குலத்திற்கு சுதந்திரம் கிடைத்த நாள். எதிலிருந்து? பாவங்கள், இச்சைகள், காமவிகாரங்கள், இவை அனைத்தையும் தேவன் வென்று நமக்கு விடுதலை தந்த நாள். அதனால் இது விடுதலை வெள்ளி. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விடுதலை வெள்ளி, விடுதலை வெள்ளி. இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வருஷம் வந்தோம், குட் ஃப்ரைடே மெசேஜ் கேட்டோம், வீட்டுக்கு போனோம், ஒரு நாள் துக்க அனுசரிப்பு செஞ்சோம், இயேசுநாதரை நினச்சிக்கிட்டோம், ஒரு 39 நடிகையும் சிலுவையை சுமந்த கதையும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே என்ன வேதனை எதற்காக அனுபவித்தார், ஏன் அனுபவித்தார்ன்ற இடத்துக்கு போய் நீங்களும் நானும் பங்கேற்க போகிறோம். பார்ப்பது வேறு, பேசுவது வேறு, பங்கேற்பது வேறு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பங்கேற்க போகிறோம். We are going to partake. We are going to partake. ஆமென். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து எதனால் சிலுவையை சுமந்தார், ஏன் சிலுவை கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய அடையாளமாக மாறியது, இன்று ஏன் நாமும் அதை சுமக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். இதனை தெரிந்துவிட்டால் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 18. ஜான் சாப்டர் 19 15 to 18. யோவான் 19 15 18. ஜான் 19 15 to 18. வாசிக்க கேட்போம். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்புக்கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். Hallelujah. Read me 17 to 19 again. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவைகளில் அறைந்தார்கள். He was crucified on a cross. That word cross has been repeated so many times, not only in the books but also in the history. சிலுவையில் அறைந்தார்கள். பெண் வச்சிருந்தா அந்த சிலுவைன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். crucified on a cross. இன்றைய செய்தியின் தலைப்பு, end was the beginning. முடிவே ஆரம்பமானது. end was the beginning. முடிவே ஆரம்பமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவே ஆரம்பமானது. end was the beginning. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும். சரியாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள, சிலுவையின் முக்கியத்துவத்தை அறிந்து அதனை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். ஷலோம் ஷலோம் ஷலோம். யாரும் துக்கமாக இருக்க வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்க.
கடைசியில் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் சொன்னேன்றது உங்களுக்கு புரிய வரும். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுங்க, ஷலோம் சிஸ்டர், ஷலோம் ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பல வருட பகை, 3 வருஷம் பகை இந்த நாளில் முடிவுக்கு வந்தது. வெற்றிகரமா ஓசானா என்று பாடும் பொழுது கழுதையின் மேல் அரசர் அமர்ந்து வருகின்றார். வரவேற்பு மிக பயங்கரமாக இருந்தது. வரவேற்பு முடிந்து 4ஆம் நாள் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஏன் இவ்வளவு பகை? இயேசுவானவர் மேல் பகை கொண்டவர்கள் ரோமர்கள் கிடையாது, தன்னுடைய சொந்த மக்கள். தன்னுடைய சொந்த மக்கள், தான் சொந்த குலத்தில் உள்ள பரிசேயர்கள், ஆசாரியர்கள், அவர்கள் தான் பகை கொள்கிறார்கள். ஏன்னா 33 வயசு இளைஞன் ஒருவன் எந்திரிச்சு செய்கின்ற சடங்குகள் எல்லாம் இல்லை என்று சொல்லி இறைவனை மனதில் கூப்பிட்டால் அவர் வருவார் என்று நேரடியாக சொன்னவர் இயேசுநாதர். ஜெருசலேம்ல வந்து மட்டும்தான் இயேசுநாதர் பிதாவானவரை கும்பிடணும்னு சொன்ன இடத்துல ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுதுகோள், அங்கே நான் வாசம் பண்ணுவேன் நேரடியாக சொன்னவர். தீட்டுப்பட்டவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் போது பக்கத்தில் அமர வச்சு சாப்பிட வச்சவர் இயேசுநாதர். இதெல்லாம் சட்டங்கள், இதெல்லாம் கட்டளைகள், இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜாதிகள், மதங்கள் எல்லாவற்றையும் பிரித்து வேறுபாடுகளை உண்டாக்கி இவன் மேல உள்ளவன் இவன் கீழே உள்ளவன் நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் நாசரேத்திலிருந்து ஒரு இளைஞன் எழுந்து எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அன்பே பிரதானம்னு பேசியவர். அன்பை பேசினார், விசுவாசத்தை காட்டினார், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். இதை அனைத்தையும் யாரை வைத்து செய்து காட்டினார்? தான் கூடியிருந்த 12 பேர், 12 பாவிகளை வைத்து செய்து காட்டினார். இதை அனைத்தையும் செய்தவுடன் அவர்களுக்கு கோபம் எழுந்து விட்டது. பகை 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம். 3 வருஷம். இதோடைய விளைவு என்ன பாஸ்டர் அப்படின்னா, இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருந்தது ஒருத்தர் பொய்ன்னு சொன்ன உடனே மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பரிசேயர்கள் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. நீ தீட்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னா இயேசுநாதர் அப்படி சொல்லலேன்னு அவங்களுக்கே பாடம் எடுப்பாங்க. எப்படி இருக்கும்? பகை, சொந்த மக்களே, சொந்த ஆசாரியர்களே பகை கொண்டு இவரை ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, காரணமே இல்லையே, இயேசுவானவர் குறிப்பிட்டு இதுதாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு வேணும், எவிடன்ஸ் வேணும். இயேசுநாதருக்கு என்ன எவிடன்ஸ்க்கு போடுவீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் இல்லை. என்னங்க செஞ்சார்னா நல்லதுதான் செஞ்சிருக்கார், வேற எதுவுமே செய்யலை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா இயேசுநாதர் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? ஆண் பெண் சமம் என்று கொண்டு வந்தார். அது வரைக்கும் பெண்ணானவளை ஆணோட கம்மியா தான் பார்ப்பாங்க, பலவீனமான பாண்டங்கள். இன்னைக்கு 2025 யாராவது பலவீனமான பாண்டங்கள் நீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. ஆண் பெண் சமம், கிரேக்கன் இன்றி யூதன் இன்றி, ஆணின்றி பெண்ணின்றின்னு பேசினவர் இயேசுநாதர். அல்லேலூயா. நேருக்கு நேரா பேசினது மட்டும் அல்ல, செய்து காட்டினார். என்ன பாஸ்டர் செஞ்சார்? தன்னுடைய ஊழியத்துல பெண்களையும் வச்சிருந்தார். ஆமென். பணிவிடை செய்வதற்கு பெண்களையும் வச்சிருந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் அவனுங்க பாயிண்ட் பண்ணதே. இயேசுநாதர் எதிர்த்து என்ன தெரியுமா சொன்னாருங்க? அவர் பெண்களை ஊழியத்துக்கு வச்சிருக்காரு, இது தப்பு. அவர் மேல வச்ச ஒரே குற்றச்சாட்டு ஒன்று. 2வது, இயேசுநாதர் செய்த மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்ன தெரியுமா? எல்லோரும் கடவுளை வெளியில தேடும் போது தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது நேரடியா சொன்னவர் இயேசுநாதர். அது 2வது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை, 2 எவிடன்ஸை வச்சு இயேசுநாதரை மடக்க ட்ரை பண்றாங்க, முயற்சிகள் செய்யறாங்க, கொல்ல நினைக்கிறாங்க, கல்லெறிஞ்சு அவரை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இடையில அவர் பேசும்போதே குறுக்கால பூந்து கேள்வி கேட்கிறாங்க. ராயருக்குள்ளதை யாருக்கு கொடுக்கணும்னு. தேவன் ஞானமா ராயருக்குள்ளதை ராயர் கொடுங்கள், தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடுங்கள்ட்டு போற. இப்படி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது 12 பேர்ல ஒருத்தர் அவங்க பக்கம் சாயிறார். சாஞ்ச உடனே 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஈடு இணையற்ற ஒரு பரம பொருளை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். போய் சொல்லிட்டார், நான் காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. நேரம் வந்தது, கெத்செமனேல அரெஸ்ட் நடக்குது.
நேரா பிளாத்துட்ட கூட்டிட்டு வராங்க. என்ன செய்யணும்னு கேட்கிறார் பிளாத்து. இந்த மனுஷர் மேல ஒரு குற்றமும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு எவிடன்ஸும் இல்லைங்க, என்னங்க செய்யணும் அப்படின்றாரு. இவரை சிலுவையில் அறையுங்கள். 4 நாளைக்கு முன்னாடின்னு ஓசனா பாடின ஒரே குரூப் தான் 4 நாள் கழிச்சு சிலுவையில் அறையுங்கள். 39 அடிகள் அடிக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார், முள்முடி சூட்டப்படுகிறது. இதெல்லாம் நடந்த பிறகு அவர் சிலுவையில் அறைக்க நேர கொல்கோதாக்கு கொண்டு வராங்க. கொல்கோதால அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். இது எல்லாமே நமக்கு தெரியும் மனப்பாடமா, ஆமாவா இல்லையா? வருஷமா கேட்குறோம். சிலுவையில் அறையப்படுகிறார், 39 அடிகள் பெறுகிறார். நீங்க அவர் அந்த ஸ்தலம் நடந்து வந்தார் பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க? சிலுவை பாதை. எஸ், சிலுவை பாதை. அது இங்கே நம்ம ஒரு சடங்கு மாதிரி வச்சிருப்போம். நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். சிலுவை பாதை எப்படி இருந்தது தெரியுமா? இப்படி செங்குத்தா, இப்படி ஸ்ட்ரைட் ரோடெலாம் கிடையாது. சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு செங்குத்தான பாதை. சிலுவையோட எடை வந்து 1.5 டன், 1000 கிலோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1500 கிலோ. 1.5 டன்னா, 1.5 டன்னை தூக்கிட்டு செங்குத்தான பாதையில் வரார். சுமந்து கொண்டு வந்து அங்க 3 ஆணிகள் அடித்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். இதெல்லாம் நடந்து ஏறுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும், ரைட்? ஓகே. இப்போ தெரிஞ்ச அந்த பகுதியில் ஓரம் கட்டிட்டு எப்பவுமே ஒரு 3வது மனுஷனா நின்று பார்க்குற நம்ம தேவனுடைய கண்ணோட்டத்திலையும் இயேசுநாதருடைய கண்ணோட்டத்திலையும் இந்த கதையை நம்ம பார்ப்போம். இந்த நடந்த சம்பவத்தை அவர் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இயேசுநாதருக்கு எப்படி இருந்திருக்கும், பிதாவானவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்ப்போம். ஆமேன், அல்லேலூயா. ஓகே. இப்போ பிதாவானவர் இயேசுநாதரை மனித குலத்திற்கு ஒரு தியானமாக கொடுத்தார், சாக்ரிஃபைஸ். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதான் சொல்றோம். God gave his only begotten son to save us. That is John 3:16. அதுதான் மெயின் verse. தன்னுடைய ஒரே மகனை என்ன செய்கிறாராம்? மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார், ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது? ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கொடுக்கப்படவில்லையே. என்ன பாஸ்டர், இயேசுநாதர் புதிய ஏற்பாடு, நீங்க பழைய ஏற்பாடு. பிதாவானவருக்கு பழைய ஏற்பாட்டிலே தகன பலிகள் பிடிக்காதே. எங்க பாஸ்டர் இருக்கு? வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 40:6. சங்கீதம் 40:6. Psalms 46. சங்கீதம் 40:6. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. வாட் a beautiful verse. இதை யார் எழுதுறா தெரியுமா? சங்கீதக்காரன். சங்கீதக்காரனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு போருக்கு நுழையும் போதும் தகன பலி செலுத்திட்டு தான் நுழையணும். அதான் போருடைய முறை. அப்போதான் வீரர்களுக்கு ஒரு வெறி வரும், வீரர்களுக்கு ஒரு தைரியம் வரும்ன்றதுனால பலி செலுத்துவது கடமை, பலி செலுத்துவது முறை, பலி செலுத்துவது சட்டம். நீங்க பழைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ராஜாக்கள் நுழையும் போது பலி செலுத்திட்டு தான் உள்ள நுழைவாங்க. ஏன்னா தன்னுடைய மக்களை காக்க வேண்டும். எங்கள் மேல் நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதை மன்னித்து எங்கள் மேல் கிருபை அறியும்ன்றது தான் அதோடைய முறை. எங்களுக்கு கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி பலி செலுத்திட்டு போருக்குள்ள நுழைவாங்க. அப்போ சங்கீதக்காரன் எத்தனை போரை சந்தித்திருப்பான், எத்தனை பலிகளை செலுத்தியிருப்பான், அவர் எழுதுகிறார். மீண்டும் ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. பிதாவானவருக்கு அப்போ பழைய ஏற்பாட்டிலே தகன பலி மேல இஷ்டம் இல்லை. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒத்துக்கிறீங்களா? 2வது வசனம் 51:16. சங்கீதம் 51:16 2வது வசனம். பலியையும் நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உனக்கு பிரியமானது அல்ல. தகன பலி உமக்கு பிரியமானதே அல்ல. பலின்றது வேறங்க, சும்மா வெட்டி வைக்க. தகன பலின்றது ரொம்ப சிவியரான ஒரு போர்ஷன். பலின்றது சாதாரணமா மக்கள் செய்யறது, தகன பலின்றது ஆசாரியர்கள் அரசர்கள் செய்கிறது. அல்லேலூயா, அரசர்கள் செய்கிறது. தகன பலியவே அவர் விரும்பவில்லையா. பலியிலேயே ஹையஸ்டான பலி தகன பலி.
அதையே வேண்டான்றார் தேவன். எனக்கு இஷ்டம் இல்லை. அதை தாவீது எழுதுறாரு, அதுவே உமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றார். ரைட். ஏசாயா 11:13. ஏசாயா 11:13. எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். ராங் வேர்ஸ் இல்ல, ராங் வேர்ஸ். ஃபைன், இட்ஸ் ஓகே. நீங்க ஓசியா 6:6 வாசிங்க பாப்போம். ஓசியா 6:6. 6:6. பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை நிறுத்தி நிதானம் அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறீர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. தேவனை அறிகின்ற அறிவை அவர் விரும்புகின்றார், தகன பலியை அல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுக்கு பலிகளில் இஷ்டம் இல்லை. ஆமாம், ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தும் போது அவனுடைய விசுவாசத்தை சோதித்து அங்க அவன் மனசு குறியிடக்கூடாதுன்னு ஒரு ஆட்டை அங்க வரவழைத்தார். எல்லாம் சரி, பலிகளை கேட்டிருக்கிறார். சரி, ஒரு கட்டத்தின் மேல தேவனுக்கு பலிகள் மேல் இஷ்டம் இல்லை. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது பாஸ்டர்? சங்கீதத்திலிருந்தே இருக்கு. சங்கீதத்தில் இருக்கு, ஓசியால இருக்கு. தேவனுக்கு தகன பலிகளில் இஷ்டம் இல்லை, தெளிவாக தெரிந்து விட்டது. இப்போ என் கேள்வி என்னன்னா, தகன பலியில இஷ்டம் இல்லாத பிதாவானவர் தன்னுடைய ஒரே மகனை ஏன் தகன பலி செலுத்தணும்? If God is not interested in sacrifice, why should he sacrifice a noble man, a holy man, the perfect man? இது சரிப்பட்டே வரலையே. பிதாவானவரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு முறை அவர் முடிவெடுத்து விட்டால் அதை விட்டு மாற மாட்டார். சட்டம்னா சட்டம், அதை மீறி பேச்சே கிடையாது பிதாவானவர்கிட்ட. ஒத்துக்கிறீங்களா? வீண் பேச்சே கிடையாது. சொன்னதுதான். அப்படி இருக்க பிதாவானவர், தகன பலியில விருப்பம் இல்லாத பிதாவானவர், பலிகளை செலுத்துறதுல விருப்பம் இல்லாத பிதாவானவர் எப்படி, அதாவது மிருக பலி, மிருகத்தை தான் பலி கொடுப்பாங்க, அதுவே இஷ்டம் இல்லாதவர் மனிதனை பலி கொடுக்க விடுவாரா? சரி, மனிதனாவது பரவாயில்ல, மனிதன்லையும் பிரதான ஆசாரியான, எந்த தப்பும் பண்ணாத மாசில்லாத சுத்தமான ஆட்டுக்குட்டியை எப்படி பலி தர முடியும்? How does it work? ஏன் பலி கொடுக்க வேண்டும் சொல்லுங்க? அவருக்கு விருப்பம் இல்லாத காரியமாச்சே. இயேசுவானவர் பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. God is not pleased with sacrifice. என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசுநாதர் இருக்கும் போதே நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, இந்த மக்களுக்காக இதை நீ வெட்டு, தகன பலி செலுத்து, இவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவேன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் போய் யாராவது இயேசுநாதரை கேள்வி கேட்க முடியுமா? அது ஏன் ஆட்டை பலி கொடுத்தீங்க, நீங்க சாகலன்னு நம்மளால கேட்க முடியுமா? நம்ம அதுதான் சத்தியம்னு பின்பற்றி இருப்போமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். தப்பே கிடையாதுங்க. இயேசுநாதர் வந்தார், மனித குலத்திற்கு எப்படி பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார். சொல்லி கொடுத்த பிறகு அந்த பாவத்தை அழிப்பதற்கு ஒரு ஆட்டை வாங்கி அனாயிண்ட் பண்ணி வெட்டி இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் தப்புன்னு சொல்ல முடியுமாங்க? தப்பே கிடையாது. அவர் செய்தது சரி, செஞ்சிருக்கலாமே. ஆடு மாடு மிருகங்களுடைய தகன பலியிலே விருப்பமில்லாத பிதாவானவர் தான் ஒரே மகனை ஏன் பலி செலுத்த வேண்டும்? ஒரு சரி, தகன பலியை விடுங்க. இயேசுநாதருக்கு இந்த உலகத்தில் இல்லாத அதிகாரமே கிடையாது. எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. ஒரு சொடக்கில் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் பண்ணியிருக்கலாமா இல்லையா? பண்ணியிருக்கலாமா இல்லையா? அதாவது சிலுவையில் அறையும் பொழுது சொல்றார் இயேசுநாதர், இப்பொழுது கூப்பிட்டால் கூட கோடிக்கணக்கான தூதர்களை தேவன் இறக்க வல்லவர்ன்றார். அவ்வளவு வல்லமை படைத்தவர். என்ன செஞ்சிருக்கலாம்? உலக மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் நான் அழிக்கின்றேன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா அது மாம்சம் ஆயிருக்குமா இல்லையா? நடந்திருக்குமா இல்லையாங்க? செய்யலை. அப்புறம் ஏன் இயேசுநாதரை பலி கொடுக்க வேண்டும்?
He could have saved the whole human nature just by a snap of his fingers. ஒரு சொடக்கில் காப்பாத்திருக்கலாம். தான் இறக்கணும்னு அவசியம் கிடையாது, தான் மறிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா இயேசுநாதர் மரிச்சு உயிர் தெழுந்தது வந்து ஹிஸ்டரியில், அதாவது ஹீரோ அப்படின்னு ஒரு பட்டம் வாங்குறதுக்காக இல்லை. இயேசுநாதர் என்னைக்காவது பெருமையை தேடி இருக்காரா? பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த அற்புதம் செஞ்ச நான் என்னை கொஞ்சம் போற்று அப்படின்னு சொல்லியிருக்காரா? இயேசுநாதர் ஊழியம் செஞ்ச காலத்துல எந்த இடத்துலையுமே எல்லோரும் என்னை வணங்க வேண்டும்னு வாயை திறந்ததே கிடையாது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? தன்னைத்தானே கிறிஸ்து என்றும் சொன்னது கிடையாது. என்னை மக்கள் யார் என்று நினைக்கிறார்கள்னு கேட்கும் போது பேதுரு தான் சொல்றாரு. அதையும் என்ன சொல்றாரு தெரியுமா இயேசுநாதர்? வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், இது சமயம் அல்ல. நடக்குதா? பெருமை தேடாத இயேசுநாதர், இது எதுவுமே தேவையில்லாத இயேசுநாதர் ஏன் மறிக்க வேண்டும்? வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே. ஆல்டர்னேட்ஸ் ஆர் தேர், தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். நம்மளாம் கேள்வி கேட்க இன்னைக்கு முடியாது. இயேசுநாதர் செஞ்சா அது சட்டம் சரி. யாராவது கட்ஸ் இருக்கா இயேசுநாதரை கேள்வி கேட்க? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு? செய்கிறார், ஒப்புக்கொள்கிறோம். ஏன்னா பிரதான ஆசாரி, அவர் செஞ்சா தப்பு இருக்காது. பிறகு ஏன் இயேசுநாதரை இது பண்ண வேணும்? ஓகே, இது ஒரு ஓரம் வச்சுக்குவோம். இயேசுநாதர் நம்மள இந்த பகுதியை ஒரு ஓரம் கட்டிருங்க, மனசுல வச்சுக்கோங்க. இயேசுநாதர் நம்ம பாவங்களுக்காக மரித்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கட்டும். ஆமீன். பியூட்டிஃபுல். இயேசுநாதர் நமக்காக மரித்தார். அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு நீங்கள் நான் இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு அன்பு. குட். பாவத்துக்காக மரிச்சிட்டார், அப்புறம் ஏன் டெய்லி உங்களை என்னையும் சிலுவையை சுமக்க சொல்றார்? என் கேள்வி புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்காக மரித்துட்டார், பாவமே இல்லைன்னு பண்ணிட்டாரு, இனி கிருபை தான். அப்படி இருக்க சமயம் ஏன் உங்களை என்னையும் பார்த்து டெய்லி சிலுவையை சுமந்து கொண்டு வான்னு சொல்லணும்? லூக்கா 9:23 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 9:23 கொஞ்சம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி அவர் வந்து இறக்கிறதற்கு முன்பாகவே சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பெண் வச்சிருந்தீங்கன்னா அப்படி கோடு 2 கோடா போடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர். ஏன் சொல்றேன்னா இதுல 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, முதல்ல தன் சிலுவை, இயேசுநாதரின் சிலுவை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுநாதருடைய பாடுகள் நானும் அனுபவிக்கிறேன் தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. அது கிடையாது. தன் சிலுவையை, தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய கோபங்களை, தன்னுடைய தவறான எண்ணங்களை எடுத்துக்கொண்டு, இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கு பாருங்க, அனுதினமும், டெய்லி. இயேசுநாதர் எந்த வார்த்தையும் சும்மா பொழுதுபோக்குக்கு பேசக்கூடிய ஆள் கிடையாது. எதை பேசினாலும் அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. அப்படி பேசக்கூடிய இயேசுநாதர் அனுதினம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும்? டெய்லி, நாட் ஒன்லி ஒன் டே. குட் ஃப்ரைடே மட்டும் கிடையாது. இயேசுநாதர் என்னைக்கு சிலுவையை சுமந்தார்? என்னைக்கு சிலுவையை சுமந்தார்? குட் ஃப்ரைடே என்னைக்கு? ஒரு நாள் தானே. நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? அனுதினமும். ஹலோ, இயேசுநாதர் ஒரு நாள் சுமந்தாருங்க. நம்மளை என்ன தெரியுமா சொல்ற? அனுதினமும் சுமந்து வா, டெய்லி. திரும்ப ஒரு தடவை அதை வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவத்தோடைய அடையாளம் என்ன தெரியுமா? என்ன வச்சிருந்திருக்கலாம்? எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்தது. செங்கடல் பிளந்த மாதிரி வச்சிருந்திருக்கலாம், 5 அப்பம் 2 மீனை வச்சிருந்திருக்கலாம், பேதுரு கடல்ல இருந்தபோது ஆண்டவர் கை கொடுத்தாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய சிம்பிள்ங்க. வச்சிருந்திருக்கலாமா இல்லையா? கிறிஸ்தவத்தோடைய அடையாளமா அது இருந்திருக்கலாமா இல்லையாங்க? இன்னைக்கு முஸ்லீம் அவர்களுடைய அடையாளம் என்ன? ஒரு பிறை. ஆமாவா இல்லையா? இந்துஸோடைய அடையாளம் என்ன? ஓம் போட்டிருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னங்க ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. ஓம் போட்டிருக்கு. கிறிஸ்தவத்துக்கு மிக கம்பீரமா என்ன பண்ணிருக்கலாம்? மனிதனை கை கொடுத்து தூக்கியவர்னு காமிச்சிருக்கலாமா இல்லையா?
இது நல்ல சிம்பிளா இல்லையாங்க? என்னங்க பதில் சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதனங்க உண்மை. மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கவே இயேசுநாதர் பிறந்தாருங்க. அப்ப அதை வெளிப்படுத்தி, மனுஷன் கை கருப்பா காமிச்சு ஆண்டவர் கை வெள்ளையா காமிச்சிருந்தா பாவத்திலிருந்து மீட்கிறாருன்னு ஆயிருக்குமா இல்லையா? பியூட்டிஃபுல் சிம்பிள். அதை பார்க்கும் போதே ஒரு விசுவாசம் வருதா இல்லையா? ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? ஏன் சிலுவையை வைக்கணும்? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ட்ரெஸ்ஸை தொடரா பாருங்க, அதை வச்சிருக்கலாமா இல்லையா? எவ்வளவோ நல்ல விஷயம் நடந்திருக்கே. எல்லாரும் கல்லெறியலான்னு வரும்போது அந்த ஸ்திரீயை எல்லாரும் வேசின்னு கூப்பிடும் போது ஆண்டவர் ஸ்திரீன்னு கூப்பிட்டாரு, அதை வச்சிருக்கலாமா இல்லையா? எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கே, அதெல்லாம் வைக்கலையே. சரி, இதெல்லாம் விடுங்க. இயேசுவானவர் மூலியமா பிதாவானவர் பேசினார். ஆனா மோசே முன்னாடி தோன்றினாரே முற்செடியில, முற்செடியை வச்சிருக்கலாமா இல்லையா? வச்சிருக்கலாமா இல்லையாங்க? செஞ்சிருக்கலாமே. இது எதுவுமே இல்லாம ஏன் சிலுவையை வைக்க வேண்டும்? சிலுவையோட அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், மரணம். அதை மீறி வேற எதுவும் கிடையாது. ஹலோ, சிலுவையோடைய முக்கியமான மீனிங் என்ன தெரியுமா? மரணம். சிலுவையை வச்சு வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு சிலுவை இருக்கு, இதை கொண்டு போய் பின்பற்றி வாழுங்கள்னா இதை வச்சு வீட்டுக்குள்ள வச்சு நீங்க வாழ முடியுமா? இதை வச்சு சோறு சாப்பிட முடியுமா? நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. கோவப்பட்ட வேண்டாம், நான் விஷயத்துக்கு வரேன். இதை வச்சு நம்ம சோறு சாப்பிட முடியுமா? போகிற இடத்துலலாம் தூக்கிட்டு போக முடியுமா? சரிப்பட்டு வருமா? இது சாதாரணமாக செஞ்சுருக்கோம். 1.5 டன்னுக்கு செஞ்சால் யோசிச்சு பாருங்க உங்கள் நிலைமைய. தோள்பட்டையெல்லாம் இறங்கிரும். செய்ய முடியுமா? நித்திய வாழ்க்கையை வாழ்றதுக்கோ புஷ்டியும் பசுமயமா இருன்னு சொல்றதுக்கோ வாழ்றதுக்கு எப்படிங்க சிலுவையை வச்சுக்கிட்டு வாழ முடியும்? கிடையாதே. இன்னைக்கு நம்மளுடைய சிம்பிள் என்னவா இருந்திருக்கணும்? கிறிஸ்டியானிட்டிக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இதா இருந்திருக்கணும். சிலுவையுடைய அடையாளம் இல்லாம வேற அடையாளம் இருந்திருக்கணும். ஆனா கிறிஸ்தவத்தோட அடையாளம் சிலுவை, கிராஸ். இட் இஸ் நாட் அ கிரவுன். கிறிஸ்தவத்தோட அடையாளம் என்ன தெரியுமா? நித்திய வாழ்வு அப்படின்றதுனால ஜீவ கிரீடம் இல்ல, கிராஸ். மரிக்க வேண்டிய ஒரு பொருள் கிராஸ். கிராஸ்ல என்னங்க வேற செய்ய முடியும்? யாராவது ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா? சொல்லுங்க பாப்போம். சிலுவையை வச்சு என்ன செய்யலாம்? மரம் நட்ட முடியுமா? பூ வளர்க்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. சிலுவையை வச்சு ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். என்ன? மரணம், சாவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவையுடைய ஒரே நோக்கம் மரணம். சிலுவை, அதையும் பயந்துகிட்டே சொல்றீங்க? பக்கத்துல தைரியமா சொல்லுங்க, சிலுவையுடைய ஒரே நோக்கம், the one and only purpose of a cross is to make you die. The only sole reason of the cross is death. என்னங்க இன்னைக்கு இந்துசவங்களை விடுங்க, முஸ்லிம்ஸை விடுங்க, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவு, கிருபை, அன்பு, பொலிவு, சந்தோஷம், சமாதானம், தைரியம் பேசுற நம்ம சிலுவையை வச்சிருக்கோமே. ஹலோ, நித்திய வாழ்வு யார் ஜாஸ்தி பேசுறா? இந்துஸா, முஸ்லிம்ஸா, இல்ல நம்மளா? யாருங்க? நம்ம தான். நித்திய வாழ்வை பேசுற நம்ம எப்படிங்க சாவை கழுத்துல மாட்டிட்டு போக முடியும்? சாவு தான் எங்க சிம்பிள்னு எப்படி காட்ட முடியும்? சரி, இது ஒரு பக்கம். நான் நினைச்சேன் இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட பேசுறாரு யோவான் 3. அதாவது பாலைவனத்தில் எல்லாரும் தவறு செய்கிறாங்க, பாம்பு அவங்களை கடிக்குது. அப்போ மோசே என்ன செய்யறாருன்னா வெங்கல சர்ப்பத்தை ரெடி பண்ணி தூக்குறார். ஆண்டவரின் கட்டளைப்படி தூக்குறவனோட பார்க்கிறவன் பிழைக்கின்றான். ஆமாவா இல்லையா? பார்த்து விசுவாசிக்கின்றவன் பிழைக்கின்றான். அதுபோல மனுஷகுமாரன் ஏற்றப்படுவார், பார்த்து விசுவாசிக்கிறவன். அதானங்க சப்ஜெக்ட். ஒத்துக்கிறீங்களா? சிலுவையில் மனுஷகுமாரன் ஏற்றப்படுகிறார், பார்த்து விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவானவர் நமக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்ம நம்புறோம், நம்ம பிழைக்கப்பட்டோம். ஆமாவா இல்லையா? பிழைச்சின்னு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பிழைச்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சேவ்டு. ஏன்னா இயேசுநாதர் மரிச்சிட்டார், நான் பார்த்துட்டேன், நம்பினேன். பார்க்கலைனால் நம்ப என்ன? பார்த்து விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பதே மேல். ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கல, ஆனா எழுதினதை வச்சு நம்புறோம் இயேசுநாதர் நமக்காக மரித்தார். அப்ப நீங்களும் நாளும் காப்பாற்றப்படுகிறோமா இல்லையா? சரி, நான் பார்த்து நம்பிட்டேன், காப்பாற்றப்பட்டேன், பிறகு ஏன் டெய்லி சுமக்க வேண்டும்? அதான் என் பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டாரு, என்னைய பாவத்திலிருந்து மீட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு சிலுவை?
நான் கேட்குறது புரியுதாங்க உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டீங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றலைன்னா நீங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு போய் நீங்கள் மறிக்கணுன்றது நிச்சயம். ஆமாம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் செய்யணும். ஆனால் இயேசுநாதர் உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கெல்லாம் சிலுவை? கரெக்டாக நான் கேட்குறது? நமக்கெல்லாம் சிலுவை தேவை கிடையாது, ஏன்னா இயேசுநாதர் சுமந்துட்டார். ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார், சிலுவையை அனுதினமும், உன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாழ்றார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சிலுவை அப்படின்னா முடிவு. சிலுவையை தாண்டி வாழ்க்கை கிடையாது. சிலுவைனா முடிவு, மரணம், அதோட முடிஞ்சு. மரணத்துக்கு அப்புறம் ஏதாவது இருக்காங்க? நம்ம தேவனிடத்துல போவோம், அது ஒண்ணுதான். ஆனா வேற ஏதாவது நடக்குமா? கிடையாது. அதுதான் எண்டு. கிராஸ் இஸ் எண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவை தான் முடிவு. சிலுவை தான் முடிவு. அப்படி இருக்கிற சமயத்துல என்னுடைய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? அப்போ ஏன் இயேசுநாதர் நித்திய வாழ்வை பேசி அன்பு, அரவணைப்பு, மகா பெரிய பிதாவானவரை பேசுகின்ற இயேசுநாதர் எப்போதுமே சிலுவையை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு? இஸ் ப்ரமோட்டிங் டெத். 3 வருஷமா தன்னுடைய ஊழியத்தில் என்ன தெரியுமா செய்தார் இயேசுநாதர்? நித்திய வாழ்வை ஜாஸ்தி பேசுறதை விட இயேசுநாதர் பேசுறது சிலுவை சுமந்து கொண்டு வாருங்கள். அதாவது நீங்க சாக தயாராகுங்கன்னு 3 வருஷம் பேசியிருக்காரு. 2000 வருஷம் கழிச்சு நீங்களும் நானும் வாசிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? கிறிஸ்டியானிட்டி என்னத்தை தெரியுமா ப்ரமோட் பண்ணுது? டெத். நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து எட்டர்னல் லைஃப் பேசுது. கிறிஸ்டியானிட்டி உண்மையா ப்ரமோட் பண்ணது என்ன தெரியுமா? மரணம். சிம்பிளே அதனால தான் கிராஸ் வச்சாங்க. கிறிஸ்டியானிட்டியோட சிம்பிளே என்ன? மரணம். ஏங்க இன்னைக்கு இயேசுநாதர் மரணத்தை ப்ரமோட் பண்ணணும்? நித்திய வாழ்வை ப்ரமோட் பண்ணியிருக்கணும், கிரீடத்தை ப்ரமோட் பண்ணியிருக்கணும். ஏன் கிராஸை ப்ரமோட்? ஒய் டெத்? ஒய் டெத்? இன்னைக்கு எத்தனை முறை நம்ம சாக முடியும்? ஒரு தடவை. ஒரு தடவை மர்கையானா மர்கையா தான். ஆமாவா இல்லையா? அப்படிதானே நம்ம நம்பியிருக்கோம், அப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செத்தா முடிஞ்சு, அதுக்கப்புறம் கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்புறம் எப்படி அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு வர முடியும்? நான் கேள்வி கேட்கறது புரியுதா? முதல் நாள் சிலுவையை தூக்குறீங்க, முதல் நாளே இறந்து போயிட்டீங்க, அப்புறம் எப்படி அடுத்த நாள் தூக்கிட்டு வருவீங்க? அனுதினமும் சுமந்து கொண்டு வான்னு பேசியிருக்காரு இயேசுநாதர். அனுதினமும் சுமந்து கொண்டு பின்பற்றி வா. எங்க வரணும்? மரிக்கிறதுக்கு வரணும்ன்றாரு இயேசுநாதர். சிலுவையை சுமந்து மரித்தார். ஆமாவா இல்லையா? நம்மளையும் அதை தான் பண்ண சொல்றார், மரிக்க சொல்றார். நான் நினைச்சேன் கிறிஸ்தவத்தில் இயேசுநாதர் இறந்ததை பார்த்து என்னை அவர் காப்பாற்றிட்டார் நம்பிட்டா நித்திய வாழ்வு, ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எல்லா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனால் கிறிஸ்தவம் என்ன தெரியுமா பேசுது? அனுதினமும் மரிக்க வேண்டும்னு பேசுது. ஹலோ, அனுதினமும் மரிக்க வேண்டும்னு பேசுது. சரி, இப்போ உண்மையான கேள்வி, கிராஸ் உண்மையிலுமே என்னங்க? என்னத்தை சொல்ல வருது? ஆண்டவர் நித்திய வாழ்வு, அன்பு, சந்தோஷம், சமாதானம் பேசுகிற இயேசுநாதர் ஏன் சிலுவையை இவ்வளோ மிக பெருசாக பேசணும்? இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அரங்கேற்றி காட்டணும்? ஏன் இந்த சிலுவைக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? கிறிஸ்தவத்தோடைய அடையாளமாகவே இந்த சிலுவை மாறி இருக்கே, சிலுவைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? என்ன தெரியுமா? என்ன தெரியுமாங்க உண்மை? மனுஷன், நீங்க, நான், ஆண் இல்லை பெண் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க 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 நம்ம எல்லாரும் ஆதாமின் வடிவில் இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கரெக்டா? ஆதாமிலிருந்து வந்திருக்கிறோம். கரெக்டா? இந்த சிலுவை எதுக்கு தெரியுமா? இச்சை, காம விகாரங்கள், கோபங்கள், களியாட்டுகள், தீட்டு, பொறாமை, இது எல்லாம் கொண்ட உங்க ஆதாம் இருக்காரு பாருங்க. இப்படி தட்டுங்க தோலை. இந்த ஆதாம் இருக்கார்ல, இந்த ஆதாம அனுதினமும் இந்த சிலுவையில் மரிக்க செஞ்சு கிறிஸ்துவுக்குள் எழும்புவதற்கே இந்த சிலுவை படைக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இது நடக்கும்? எப்படிங்க உயிரோட இருக்கும் போது சாக முடியும்? லூசாங்க நீங்க. இன்னைக்கு இயேசுநாதர் சிலுவையில் தொங்கலங்க, இதெல்லாம் நடக்கல. ஆனா இதை மட்டும் பேசியிருக்காரு. இதை வச்சு நம்ம இன்னைக்கு போய் சத்தியம் சொன்னா என்ன கேட்பான்? முதல் கேள்வி, எவிடன்ஸ் எங்க கேட்பானா இல்லையா? இது யாருங்க செஞ்சு காமிச்சிருக்கா? ரெண்டாவது கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த கேள்வியை முறியடித்து மனுஷனால் தான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆதாமை மரணிக்க செய்து
கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்க முடியும் என்று நிரூபித்து காட்டினவர் இயேசுநாதர். அதனால தான் சிலுவையை சுமந்து ஆதாமை மரணத்துக்கு வாயிலாக தள்ளி கிறிஸ்துக்குள் எழுந்து இன்றும் அமர்ந்திருக்கிறவர் இயேசுநாதர். அல்லேலூயா. கிராஸ் ஏன் இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணாங்க தெரியுமா? நீங்களும் நானும் இச்சையும் காம விகாரங்களும் கோபங்களும் களியாட்டுகளும் எண்ணங்களும் தீட்டுகள்னால நிறைந்திருக்கிற இந்த ஆதாமை கொல்லக்கூடிய ஒரே இடம் எது? அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு வந்து இந்த ஆதாமை, முதலில் பாவம் நுழைந்த இந்த ஆதாமை அதில் மரணிக்க செய்து கிறிஸ்துவானுக்குள் எழுந்திருப்பதே இந்த விடுதலை வெளியின் மிகப்பெரிய நோக்கம். அல்லேலூயா. இயேசுநாதர் என்ன பாஸ்டர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார்? அதாவது சாகரத்துக்கு முன்பாகவே இந்த ஆதாமை அழித்து விட்டு நித்திய வாழ்வுக்குள்ள நுழைய முடியும்ன்ற பாசிபிலிட்டியை இயேசுநாதர் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசுநாதர் என்ன செய்றார் தெரியுமா? 2 பாவங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதாம் செஞ்ச பாவம் என்ன? டிஸ்ஓபே. ஆமாவா இல்லையா? ஒபீடியன்ஸை மீறார், கீழ்ப்படிதலை மீறார். கரெக்டா? அதான் முதல் பாவம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பாவம் என்னங்க? மர்டர், கொலை. காயின் ஆபேலை கொல்றது. இதான் ஃபர்ஸ்ட், உலகத்துடைய ஃபர்ஸ்ட் 2 பாவங்கள். முதல் என்னது? கீழ்ப்படிதல் இல்லாமை. ரெண்டாவது கொலை. சரிங்களா? இதை இயேசுநாதர் சுமந்தாருங்க. எங்கங்க சுமந்தாருன்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. கெத்செமனேல இயேசுநாதர் அந்த வலி வேதனைகளை ஆண்டவர் காமிக்கும் போது சொல்றார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவுது. இயேசுநாதருடைய மாம்சம் வியாகுலப்பட்டு சொல்லுகிறது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவுதுன்னு சொல்றாரு. ஆதாமின் படி சொல்றாரு. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல கிறிஸ்துவின் படி, ஆனால் உம் சித்தம் என்னவோ அதுவே நிறைவேற்றும். பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? முதல்ல ஏற்பட்ட பாவம் என்ன? கீழ்ப்படிதல் இல்லாமை. இங்கே இயேசுநாதர் கீழ்ப்படிதலை கொண்டு சரிப்படுத்துகிறார். 1. ரெண்டாவது மர்டர். ஆமாவா இல்லையா? காயின் ஆபேல் முத கேஸே அதுதான். காயின் ஆபேல் மர்டர், கொலை. இயேசுநாதர் எங்கெங்க கொலை பலியை ஏற்றார்னா, பராபாஸ்னு ஒருத்தன் நிறுத்தப்பட்டான்ல, அவன் கொலைக்காக தான் அங்கே நிறுத்தப்பட்டானே. பராபாஸை ரிலீஸ் பண்ணி அவனுடைய பாவத்தை இவர் சுமந்து கொண்டார். மர்டரையும் ஏத்துட்டாரு, கீழ்ப்படிதலும் செஞ்சிட்டாரு, மர்டரையும் ஏத்துட்டாரு. இப்போ பராபாஸ்ட இருந்து ஏத்த மர்டர் இருக்கு பாருங்க, பாவங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாவற்றையும் கொண்டு போய் சிலுவையில் அறையிறது தான் இந்த சப்ஜெக்ட். பராபாஸோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பராபாஸோடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவின் ஒரே மகன் அர்த்தம். ஹலோ, அங்க சிம்பாலிக்கா தேவன் என்ன சொல்ல வர்றார்னா, மனித குலம், மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கின்றான். ஏன்னா அவன் யாருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய சிருஷ்டியும் ரூபமாக இருக்கின்றான். இன்னைக்கு கையை இப்படி உள்ள இப்படி தொட்டு சொல்லுங்க, இப்படி கையை இப்படி வைங்க, வச்சு கண்ணை மூடுங்க. உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது தேவனுடைய சிருஷ்டி. ஆமேன். தேவனுடைய சிருஷ்டின்னு சொல்லுங்க, தேவனுடைய ரூபம். அது இன்னைக்கு பாவமே செய்யலைங்க. அது இன்னைக்கு பாவம் செய்யல, வெளியில இருக்கிற அந்த ஆதாம் தான் செய்கிறான். சரியா? ஆதாம் தான் செய்கிறான். அதனால தேவன் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஒரே மகன் தன்னுடைய ரூபமான நம்மளை, இந்த ஆத்மாவை விடுவித்து இந்த மாம்சத்துக்கு மட்டும் பாவத்தை தருகின்றார், இந்த மாம்சத்தை மட்டும் இறக்க செய்கின்றார். இதுதான் வழிமுறை. இதுதான் அதை எப்படி சொல்ல, இதுதான் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்னா, ஆத்மாவை தேவன் கண்டிக்கவில்லை, மாம்சம் செய்த தவறை இந்த சிலுவையில் நீ மரணித்து விட்டு நீ புது மனிதனா எனக்குள் திரும்புன்றதான் தேவனுடைய ஒரே நோக்கம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்சத்திற்கு மரணம், ஆத்துமாவுக்கு அல்ல. மாம்சத்திற்கு மரணம், ஆத்துமாக்கு அல்ல. இந்த சிலுவையை சுமந்து கொல்கோதாக்கு போறாருங்க. கொல்கோதாக்கு போய் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது சுத்தமான ஆளா இல்ல பாவியாங்க? சிலுவையில் அறையப்படும் போது மாசில்லாத சுத்தமான ஆட்டுக்குட்டியா இல்ல பாவியா? பாவி. கரெக்டு தான். சிலுவையை சுமக்கிற வரைக்கும் கரெக்டு தான், பராபாஸ் முன்னாடி நிக்கிற வரைக்கும் கரெக்டு தான். ஆனா அந்த இடத்துல பராபாஸோடைய அனைத்து பாவங்களும் இவர் மேல் சுமத்தப்படுகிறது. அதனால இவருக்கும் பிதாவானவருக்கும் இடையே உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் சிலுவையில் தொங்கும் போது இயேசுவானவர் கேட்கிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்?
அனுதினமும் பிதாவானவரோடு தொடர்பில் இருந்த அவர் பிறந்த நிமிடத்திலிருந்து சிலுவையை சுமக்கின்ற நிமிடம் வரை தொடர்பில் இருந்த பிதாவானவரோடு தொடர்பில் இருந்த இயேசுநாதருக்கு பாவம் சுமத்தப்பட்டவுடன் பரிசுத்தம் இருந்த இடத்தில் பாவம் இங்கே வந்தவுடன் அங்க ஒரு துண்டிப்பு ஏற்படுது. அதனால தான் சொல்லுகிறார், ஏன் என்னை இதை சுமந்து கொண்டு வந்து என்ன செய்கிறார்? பாவம் சூட்டப்பட்ட இந்த உடல் ஆதாமை பலி செலுத்துகிறார். அல்லேலூயா. பலி செலுத்தி கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? இயேசுவானவர் என்ன செய்கிறார்னா, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஞானத்துல, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு அறிவுல என்ன தெரியுமா செய்கிறார்? அன்னைக்கு செஞ்சு ஒரு நாள் மட்டும் கைத்தட்டுற மாதிரி செய்யல. பிதாவானவர் நம்ம அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். என்னன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாருங்க, இது கருவி. உலகத்திலே மிகச்சிறந்த கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், கிராஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் வெப்பன். கிராஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் டூல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிராஸ், சிலுவை ஒரு மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய கருவி. இந்த கருவியை மனிதன் கையில் ஒப்படைக்கின்றார் இந்த நாள்ல. அல்லேலூயா. இதை எப்படி பயன்படுத்துவது, ஏது பயன்படுத்துவதுன்னு ஒருத்தர் பேசியிருந்தா அதை நம்ம ஏத்திருக்கவே மாட்டோம். அதனால தன்னுடைய மகனை கொண்டு அதை செய்து காமிக்கிறார். எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஆதாமை கொல்கொதாவில் அறைய வேண்டும். கொல்கொதா என்றால் என்ன? கபாலஸ்தலம். கபாலஸ்தலம் என்றால் மண்டை ஓடு. இன்னைக்கு அனுதினமும் நம்மளை சிலுவையை சுமந்து கொண்டு என்ன தெரியுமா பண்ண சொல்றார்? ஒவ்வொரு நாளும் தோன்றுகின்ற மாயை, இச்சை, கோபம், களியாட்டு, தீட்டு, இது எல்லாவற்றையும் என்ன தெரியுமாப்பா பண்ணு? சுமந்து கொண்டு உன் கபாலஸ்தலம் இருக்கு பார், அந்த இடத்துல 3 ஆணிகள். ஏன் 3 ஆணிகள்? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. 3 ஆணிகளை கொண்டு அடித்து விடு. ஆதாம அங்கே மரணிக்க செஞ்சிரு, வேலையை முடிச்சிரு, கிறிஸ்துக்குள் உயிர் தெழுந்துரு. இதுதான் சப்ஜெக்ட் இன்னைக்கு. This is not death. சிலுவை என்பது முடிவு கிடையாது, சிலுவை என்பது தொடக்கம். ஆமேன். அதனால தான் இன்றைய செய்தியின் தலைப்பு முடிவே தொடக்கமானது. நம்மலாம் இன்னைக்கு நினைக்கிறோம், செத்தா நம்ம அவ்வளோதாங்க. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? மரணம். வியாதியிலால மரணம், ஏதாவது ஒரு எண்ணத்தினால மரணம், கார்டியாக் அரெஸ்ட், ஆக்சிடென்ட். இன்னைக்கு மரணம் தான் மிகப்பெரிய பயம். ஆனால் கிறிஸ்தவம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறது? இயேசுநாதர் மூலமா மரணமே ஆரம்பம். மரணம் முடிவு கிடையாது, முடிவே ஆரம்பம். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, எந்த நிமிஷம் நீங்க அனுதினமும் உங்க சிலுவையை சுமந்து கொண்டு கபால ஸ்தலத்துல உங்க சிந்தையில இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த மாம்சமே கிடையாதுன்னு உங்க மாம்சத்தை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையிறீங்களோ, அந்த நிமிஷமே நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. அல்லேலூயா. நிக்கோதீமுட்ட பேசும்போது என்ன சொன்னார்? பார்த்து விசுவாசிக்கிறவன் ஆமாவா இல்லையாங்க? கண்டு விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். மனுஷகுமாரன் ஏற்றப்படும் போது அதை கண்டு விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். இன்னைக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கார். என்னதுக்கு? சிலுவையை சுமந்து கொண்டு உங்க மாம்சத்தை, உங்க சிந்தையில இது நான் கிடையாது, இந்த மாம்சம், இந்த இச்சைகள்லாம் நான் கிடையவே கிடையாது, ஏன்னா நான் தேவனுடைய உண்மையான பிள்ளை, அவருடைய சிருஷ்டி, எனக்குள் என்ன இருக்கிறது? 9 கனிகள் இருக்கிறது அப்படின்னு மிகவும் சந்தோஷமா இந்த கபால ஸ்தலத்துல உங்க மாம்சத்தை சிலுவையில அடிச்சு, இன்றையோடு இது முடிந்தது, நான் புது சிருஷ்டியானேன்னு எந்த நிமிஷம் இங்க நம்புறீங்களோ அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மாம்சத்தை கபால ஸ்தலத்தில் அறைந்து விடுங்கள். உங்கள் மாம்சத்தை கபால ஸ்தலத்தில் அறைந்து விடுங்கள். ஆமென். எனவே இந்த கிராஸோடைய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, இது மரணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, உயிரோடு இருக்கும் போதே உங்க மாம்சத்திற்கு மரணத்தை தந்து உங்களை மீண்டும் சரியான வழியில் உயிரோடு எழுப்புவதே இந்த சிலுவையோட மிகப்பெரிய அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் கிறிஸ்டியானிட்டியோட சிம்பிள் கிராஸ். அதாவது பழைய மனுஷன் ஒளிஞ்சு புது மனுஷனா வெளியில வரத்துக்கு தேவையான ஒரே ஒரு கருவி என்ன தெரியுமா? கிராஸ். ஆமென். கிறிஸ்துவை அடைவதற்கு நீங்கள் முதலில் மரணிக்க வேண்டும், பிறகு உயிர் தள்ள வேண்டும். அல்லேலூயா. டு அட்டைன் கிரைஸ்ட். கிரைஸ்டோட அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமாவா இல்லையா?
இயேசுக்கு தான் பேர் மீட்பர். கிரைஸ்டுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அர்த்தம். இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தானே கூப்பிட்டுருக்காரு. ஆமாவா இல்லையாங்க? அது இந்த மாம்சத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த மாம்சத்தை முறியடிச்சு அந்த பட்டத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவையான கருவி என்ன? கிராஸ். அதனால தான் தேவன் சொல்றார், உன் சிலுவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிலுவை. சிஸ்டர், உங்கள் சிலுவை. என் சிலுவைனா என்ன பாஸ்டர்? என்ன சொல்ல வராரு ஆண்டவர் அப்படின்னா, உங்க மாம்சத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. ஹேனா அப்படின்னா, ஹேனாக்குன்னு சில குணங்கள் இருக்கு. கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, இச்சைகள் இருக்கு. இது எல்லாம் உள்ளே இருக்கு, மாம்சத்திலே இருக்கு. அப்ப தேவன் என்ன சொல்றார்? நான் செய்தது போல பின்பற்றி வா. என்ன செய்யணுமா? பாவம் செய்த இந்த உடலை தகன பலியா செலுத்திரு, ஒப்பு கொடுத்துரு, கபால ஸ்தலத்துல அரைஞ்சிரு. 3 மிகப்பெரிய பாவங்களை கொண்டிருந்த அந்த மாம்சத்தை அரைஞ்சிரு. அரைஞ்ச பிறகு என்ன பாஸ்டர் ஆகும்? 3ஆம் நாள் கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழு. இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட பெரிய சப்ஜெக்ட். ஆமென். This is a very big tool, a transformation, a transition tool. ஆமென். சரி பாஸ்டர், இதெல்லாம் சரி. இதுக்கு ஆதாரம் எங்க பாஸ்டர் இருக்கு? அதாவது தேவன் இந்த மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சி தானே தகன பலியா உயிரோடு எந்திரிச்சான்றதுக்கு ஆதாரம் எங்க பாஸ்டர்? இயேசுநாதர் இறந்த அதே சமயத்துல என்ன தெரியுமா அங்க உடைஞ்சது? கல்லினால் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களும் உடைந்து கீழே விழுந்தது. வேற என்ன பாஸ்டர் நடந்தது? திரைச்சிலை கிரிக்கப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா? இதுக்கும் இயேசுநாதர் செத்ததுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? எந்த நிமிஷம் நீங்க மாம்சம் இல்லை, நான் தேவனுக்கு சம்பந்தப்பட்டவன்னு இந்த மாம்சத்தை கபால ஸ்தலத்தில் அறையிறீங்களோ, இந்த மாம்சம் கையினால் கட்டப்பட்ட இந்த சபை உடைந்து விடும். நீங்கள் தேவனுக்குள் புது சிருஷ்டியா எந்திரிச்சு திரைச்சிலையும் கிழிக்கப்படும். நீங்களும் பிதாவும் ஒன்றாகிறீர்கள். அல்லேலூயா. இதை தேவன் செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வார். ஸோ டுடே இட் இஸ் நாட் அ ரிமெம்பரன்ஸ் டே, இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டே. டுடே இஸ் அ ஃப்ரீடம் டே. இன்னைக்கு விடுதலை வெள்ளின்னு வச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வந்து இதை புரிந்து கொண்டு, ஆமென், இதை புரிந்து கொண்டு மனசளவில் நம்ம தகன பலி செலுத்தி கையினால் கட்டப்பட்டதை உடைச்சு, கையினால் இருக்கிற சபை இது கிடையாதுங்க, நானே தேவனுடைய சபைன்னு உயிரோடு எந்திரிச்சு திரைச்சிலை கிழிக்கப்பட்டு தேவனோடு ஒன்றாகுவதே என்னுடைய நோக்கம். அதனால தான் இன்னைக்கு மாம்சத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுறீங்க பாருங்க. அதனால தான் இன்றைய பேர் விடுதலை வெள்ளி. அல்லேலூயா. ஆமென். ரோமரில் பவுல் எழுதியிருக்கிறார், கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்தது போல அவரோடு நாமும் மரிக்கின்றோம், நாமும் உயிரோடு இருந்திருக்கிறோம். சரியா நான் சொன்னது? இன்னைக்கு சப்ஜெக்ட் அதுதான். குட் ஃப்ரைடே வந்தோம், கை தட்டினோம், பாட்டு பாடணும். நோ, டுடே இஸ் அ பாசிபிலிட்டி. தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். அனுதினமும் சுமந்து கொண்டு. சரி கேட்கலாம், பாஸ்டர் அனுதினமும் சிலுவையை சுமக்கிறோமே, அதற்கான சக்தி உண்டான்றதுக்கு ஆண்டவர் வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கிறது. இன்னைக்குள்ள வழியை சமாளிக்கிறதுக்கு, இன்னைக்குள்ள இச்சைகளை மேற்கொள்வதற்கான கிருபையை நான் தந்திருக்கேன். நம்ம வேலை என்ன தெரியுமா? பின்பற்றி இந்த மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சி நீங்களே ஆலயமாக முழிச்சு தேவனோடு ஒன்றாவது தான் இந்த விடுதலை வெள்ளியோட நோக்கம். இதை செய்து காட்டி மனிதர்களுக்கு புரிய வேண்டும். பேசினா புரியாது, செஞ்சே காட்டணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் இயேசுநாதர். அல்லேலூயா. ஆமென். இதை செய்து காட்டின இயேசுநாதருக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்தணும். ஏன்னா மனுஷனுக்கு புரியணுன்றதுக்காக இதனை தான் உடல்ல சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து செய்து காட்டின அந்த தேவனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுங்கப்பா. ஆமென். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மகிமை அவருக்கே. எல்லோரும் ஜாதி மதம் தீட்டில்ல கட்டளை அது இதுன்னு எல்லாரும் ஒரு சலசலப்பில் இருந்த பொழுது, மதத்தை உண்டாக்க வேண்டாம், கையினால் கோயில்களை கட்ட வேண்டாம், நீங்களே ஆலயமாக மாறுங்கள்,
ஒரே ஒரு கட்டளை விட்டு செல்கிறேன், அனைவருக்கும் அன்பு செலுத்துங்கள்னு சொல்லி செஞ்சு காட்டின இயேசுநாதர் மிகப்பெரியவர். ஆமென். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இயேசுநாதர் அனுபவித்த பாடுகளை நம் நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதே சமயம் எதனால் செஞ்சார்ன்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் அதே போல் உங்கள் மாம்சத்தை பலி செலுத்திடுங்க. எப்படி செலுத்துவது? கருவி எங்கே இருக்கிறது? கருவி கையிலே இருக்கிறது, மனதில் இருக்கிறது. எங்கே சிலுவையில் அறைய வேண்டும்? கபால ஸ்தலத்தில் அறைய வேண்டும். எண்ணத்தை அறைய வேண்டும்? இச்சைகள் கொண்ட மாம்சத்தை அறைய வேண்டும். அதன் பிறகு 3ஆம் நாள் சந்திப்போம், விடியற்காலை உயிரோடு எந்திரிப்போம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனால் I urge everyone to take up your cross, walk to Golgotha, put your body on it, let Adam die. Let me see you on Sunday resurrected as a new body. இன்னைக்கு கடந்து செல்வோம். 2 நாட்கள் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலைக்கு, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கடந்து செல்லுங்க. உங்கள் ஆதாமை கபாலஸ்தலத்தில் அரைஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இயேசுவானவர் கடந்து வந்ததை நினச்சி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர்னீங்கன்னா இயேசுநாதர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய உன்னாலையும் முடியுன்றது தான் அவர் சொல்கிறார். உன்னாலையும் முடியும். இன்னைக்கு போய் ஒப்பு கொடுங்க. 10 நிமிஷம் தனியாக உட்காருங்க. இத்தனை வருடங்கள் இந்த உண்மை தெரியாமல் இருந்தோம், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன செய்யுங்க? உங்கள் மாம்சத்தை சிலுவையில் சுமந்து கொண்டு போங்க, கொல்கொதாக்கு கொண்டு வாங்க. உங்கள் மாம்சம் செஞ்ச பாவம், இச்சை, காமவிகாரங்கள், கல்யாட்டுகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அரைங்க. தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, கையில் ஒப்படைச்சிருங்க. 3ஆம் நாள் காலையில் அவர் உயிர்த்ததோடு நாமும் உயிர்ப்பிப்போம். அல்லேலூயா. எழுந்து புது சிருஷ்டிகளாக உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் செயல்படுவோம். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றேன். நீர் பேசிய ஆழங்களுக்காக நன்றி. நீ தந்த விளக்குகளுக்காக நன்றி. இந்த சிலுவை நீர் மட்டும் சுமந்து கொண்டு செல்லாமல் எங்களுக்கு அதனை வாய்க்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பிழைத்து கொள்வதற்கு ஒரு கருவியை நீர் உண்டாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் ஏதேனும் தவறு செய்தால் நாங்கள் அதை சரிப்படுத்தி கொள்ள சிலுவையை சுமந்து கொண்டு எங்கள் கபால ஸ்தலத்தில் அதனை அர்ப்பணித்து புது சிருஷ்டியாக எந்திரிக்க நீர் சொல்லிக் கொடுத்த இந்த ஞானத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி ஒரு பொழுதும் இந்த மாம்சத்தின்படி செயல்படாமல் இந்த மாம்சத்திலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் உயிரோடு உண்மையோடு ஆவியுடன் தொழுது கொள்ள நீர் உதவி செய்யும், பொருட்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முடிவே ஆரம்பமானது. End is the beginning. Shalom, shalom, shalom. God bless you. Bye.